கான்செப்ட் அது 60 பிரிக்கிறது 1 பிரிக்கிறது so many things we discussed fine இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு what is the rough time required அப்படினு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் so இதுல when we search to the YouTube and TEDx and all these videos there are cases where people have demonstrated that ஒரு கீபோர்ட் வாசிக்கிறதுக்கு ஒரு 7 ஹவர்ஸ்ல சிம்பிளான மியூசிக் சே நம்ம ஸ்கூல்ல படிச்ச ரைம்ஸ்க்கான மியூசிக் இது மாதிரிலாம் வாசிக்கிற அளவுக்கு வந்துடலாம் அதே மாதிரி ஒரு 21 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி ஏதோ ஒரு சாங் நமக்கு பிடிச்சமான ஒரு சாங்கான நோட்டை வாசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி இன்னொருத்தர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு he has even learned Chinese language இதெல்லாம் இன்டர்நெட் ரிசோர்ஸ்ல இருந்து வந்தது then there is another big number called 10,000 hours இது வந்து malcom gladwellங்கிற ஆத்தர் வந்து outliers-ங்கிற புத்தகத்துல he has done lot of research and seen 10,000 இன்னைக்கு வேர்ல்ட்ல say he has analyzed few the likes of Michael Jordan Sachin Tendulkar Bonium music இந்த மாதிரி இவங்க எல்லாம் அனலைஸ் பண்ணி எவ்வளவு டைம் போட்டதுக்கு அப்புறம் பில் கேட்ஸ் இவங்க எல்லாம் எவ்வளவு டைம் போட்டதுக்கு அப்புறம் இவங்க வந்து சக்சீட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து ஒரு 10,000 hours அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பருக்கு வராது சோ இந்த 7 மணி நேரத்துல இப்ப நம்மளுக்கு எல்லாம் வந்து ஓகே ஒரு அகாடமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஸ்கூல்ல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா லெட்ஸ் சே ஆப்டிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து ஜெனரலா தெரிஞ்சுக்கிறதுக்கு 7 மணி நேரம் யாரோ ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களோ இல்ல வந்து ஒரு ஜெனரல் பப்ளிக்கோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 7 hours we spend today we will be able to know okay ஆப்டிக்ஸ்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் இதே ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸாம் எழுத போறவரு ஓகே நான் படிச்சுக்கிறேன் எனக்கு எத்தனை மார்க் வரும் அப்படின்னு கேட்டா ஒரு 7 மணி நேரத்துல ஈஸியா you can score above 60%. சரி 21 மணி நேரம் நான் செலவு பண்ணா நான் எவ்வளவு தூரம் கத்துக்க முடியும் அப்படின்னு அடுத்த கேள்வி வரலாம் 21 hours you spend on the same topic you can easily cross 80 to 85 or 90 is a very cool number and we have experience with our students or like participants who attended our earlier sessions inga local physics boot camp பண்ணிருக்கோம் அதே மாதிரி overseasலயும் பண்ணிருக்கோம் so more or less this has been the consistent thing which is happening and in the 10,000 hours spent பண்றவங்க you can say they are the experts or in academic parlance you can say you can target anywhere above 95% and even approach for 100%. So this is the amount of effort it takes. So இது வந்து verbal analysis சரி இது எந்த அளவுக்கு இதுல ஒரு validity இருக்கு அப்படினு சொல்லிட்டு we just did an analysis of Khan Academy. This is one of the excellent resources today for science learning. So Khan Academy analyze பண்ணதுல see he has covered maths physics chemistry of course இது இல்லாம computer science statistics எல்லாம் பண்ணிருக்காரு நம்மளோட scope limitationக்காக நம்ம maths physics chemistry மட்டும் எடுத்துட்டோம் then we estimated how many minutes it takes so இந்த how many minutes பாத்தீங்கன்னா எப்படி அரைவ் பண்ணோம்னா overall அவரோட single concept க்கு ஒரு வீடியோ எடுத்தாருன்னா அவர் வந்து minimum around 5 minutes maximum ஒரு 12 minutes அதுக்குள்ள அவர் முடிச்சிடுவாரு so இதுல concept understanding க்கு roughly average எடுத்தோம் ஒரு 7 minutes அதே மாதிரி once the concept is explained even concept explanation is done with examples then there are additional examples or application examples which are given which is roughly 10 minutes per concept that's again assumed by us on an average and then there are also exercise problems which are given based on the understanding நம்மளே வந்து exercise problem solve பண்றோம் அதுக்கு வந்து roughly 15 minutes so இந்த மாதிரி time estimate arrive பண்ணதுல what we got is this is the total amount of time taken and hours பாத்தீங்கன்னா it is around 674 hours and all it takes is ஒரு rough calculationல ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் செலவு பண்ணா in 340 days we can cover the complete syllabus starting from let's say 5th standard say number systems ல இருந்து ஆரம்பிச்சு geometry algebra physics chemistry mathematics up till plus 2 and there is some extra also but let's say up till plus 2 வரைக்கும் you can complete the whole thing in 340 days so in the 340 days நம்மளோட number scheme க்கு போனோம்னா let's say we can try to fit into this criteria where we can say anybody who is able to spend 2 hours per day close to a year's time they can easily score more than 80% looking from the academic perspective so this is something which we wanted to emphasize so this is a validation so எவ்வளவு effort required இன்னைக்கு இருக்கிற science maths படிச்சு ஒரு டீசென்ட்டா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணனும் அதே சமயத்துல அகாடமிக்லி எக்ஸல் ஆகும்
Beyond that, people want to score 99s and 100s to get into competitive exams, Olympiads. இது மாதிரி எல்லாம் பண்றவங்க they have to put additional efforts and practice. ஏன் இந்த practice தேவைன்னு சொல்றோம்னா, இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல என்ன லெவல் ஆஃப் ஐக்யூ இருந்தாலும் சரி, the number of questions they are asked, எல்லா கொஸ்டினையும் வெறும் கான்செப்டை மட்டும் வச்சுட்டு போய் அட்டென்ட் பண்ணோம்னா we may not be able to attend all the questions. So at least we will have to apply the 80-20 rule, where most of the questions we have already practiced. The moment அந்த question model பார்த்த உடனே ஓ இதெல்லாம் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு we should be able to attend. Remaining 20% is அந்த மொமெண்ட்ல புது ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சால்வ் பண்ணணும். So this is why we are saying if we have to appear in competitive exams to excel in academics and then looking at scores above 90, 95s and 100s, we need to spend extra efforts. But otherwise, யாரோ ஒருத்தர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களோ ஒரு ஜெனரல் பப்ளிக்கோ எனக்கு வந்து இது என்னன்னு தெரிஞ்சா போதும் அங்கிருந்து நான் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறவங்க, it's very very comfortable. They have to fit into the normal range. So even when we say up to +2 syllabus, they can complete within a year's time by just spending 2 hours a day.